அதல பாதாளத்திற்கு சென்ற அமெரிக்க பங்கு சந்தை. ட்ரம்பின் தவறான கொள்கையால் படிப்படியாக அழியும் அமெரிக்கா. விண்ணை முட்டும் மலைவாசி தொடர்கிறது வேலை நீக்கம். அமெரிக்கா வாழ்க்கை இனி நரகமா? அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி மந்தமடைந்துள்ளதும் வேலையின்மை விகிதம் அதிகரித்திருப்பதும் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு தள்ளி வருகிறது. இதன் விளைவாக பங்குச் சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளே இந்த நிலைக்கு காரணம் என விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமீபத்தில் வெளியான வேலைவாய்ப்பு அறிக்கை அமெரிக்க பொருளாதாரத்தின் தேக்க நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் வெறும் 22,000 புதிய வேலைகள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் வேலையின்மை விகிதம் 4.3% உயர்ந்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக இந்த நிலையை எட்டியுள்ளது. இந்த மோசமான அறிக்கை பங்குச் சந்தையிலும் எதிரொலித்துள்ளது. டவ் ஜோன்ஸ், S&P 500 போன்ற முக்கிய குறியீடுகள் சரிந்தன. உற்பத்தி துறையில் வேலைகள் தொடர்ந்து 4வது மாதமாக சரிந்து வருவது இந்த அச்சத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் வரி விதிப்புகள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. அமெரிக்கா விதித்துள்ள அதிகபட்ச வரிகள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வர்த்தகத்தை பாதித்து உற்பத்தி நிறுவனங்களின் லாபத்தை குறைத்துள்ளன. இதன் விளைவாக வேலைவாய்ப்புகள் இழக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் பொருளாதாரம் படிப்படியாக வலுவிழந்து விலைவாசி உயர்வு விண்ணை தொட்டுள்ளது. இதனால் நுகர்வோரின் வாங்கும் சக்தி குறைந்து ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. சமூக ஊடகங்களில் ட்ரம்ப் கொள்கைகள் மக்களை வெளிப்படையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்கள் தங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலைகளை கூட இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். இது தொழிலாளர் சந்தை குறித்து மக்களிடையே நிலவும் பாதுகாப்பற்ற தன்மையை காட்டுகிறது. புதிய வேலைவாய்ப்புகள் இல்லாததாலும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுவதாலும் அமெரிக்காவில் வாழ்க்கை இனி நரகமாகிவிடுமோ என்ற கவலை மக்களிடையே நிலவி வருகிறது.